இப்போலாம் மனுஷங்க நடிச்சு ரிலீஸ் ஆகிற மூவிஸை விட அனிமி மூவிஸ்க்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனிமி மூவிஸில் ஒன்றான ஸ்டெயின்ஸ் கேட்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமில் நம்ம தமிழ்நாட்டை பற்றின ரெஃபரன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோனா ரென்டாரோ ஓகாவே தன்னைத்தானே ஒரு மேத் சயின்டிஸ்ட்னு சொல்லி தெரிய ஒரு சாதாரண சயின்டிஸ்ட்டாக இருக்காரு. அவரும் அவர் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து நிறையவே கேஜெட்ஸை அவங்களோட ஃபியூச்சர் கேஜெட் லெபார்ட்டரியில் உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்கும்போது ஆக்சிடென்டலாக டைம் ட்ராவல் பண்ணுற ஒரு மைக்ரோவேவ் அவனை உருவாக்கிட்டுறாங்க. இந்த மைக்ரோ அவனை வச்சு பாஸ்ட்டுக்கு அவங்களால மெசேஜஸ் அனுப்ப முடியும். அப்படி நிறைய பொருட்களை அந்த மைக்ரோ அவனில் வச்சு அனுப்பும்போது தெரியாதனமா ஒரு வாழைப்பழத்தை தமிழ்நாட்டோட தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டெலிபோர்ட் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. 1972年10月2日、インドターミナルナードゥー州ダルマプリの路上でゼリー状になった女性の遺体を発見。放置された後で இப்போலாம் மனுஷங்க நடிச்சு ரிலீஸ் ஆகிற மூவிஸோட அனிமி மூவிஸ் தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனிமி மூவிஸில் ஒன்றான அசண்டன்ஸ் ஆஃப் புக் வாம்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமே நம்ம தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்திருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த படத்தோட மெயின் கேரக்டர் மைண்ட் போன ஜென்மத்தில் எப்போ பார்த்தாலும் புக்ஸ்லேயே படிச்சுட்டு இருக்க ஒரு புத்தக புழுவாக இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்மத்தில் புத்தகங்களை நிறைய வாசிக்காத காலகட்டத்தில் பிறந்து எப்படி புத்தகங்களை படித்து அது உருவாக்குறாங்க அப்படின்ற இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த புத்தகங்களுக்கான புதையல் வேட்டையில் நிறைய தமிழ் எழுத்துக்களை நம்மளால் பார்க்க முடியும். இப்போலாம் மனுஷங்க நடிச்சு ரிலீஸ் ஆகிற மூவிஸோட அனிமி மூவிஸ் தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனிமி மூவிஸில் ஒன்றான த டிடெக்டிவ்ஸ் ஆல்ரெடி டெட்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமில் நம்ம தமிழ் சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த படத்தோட ஹீரோவான கிமி ஹிகோ கிமிசுகா எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிப்பாரு. அந்த மாதிரி தெரியாதனமாக ஒரு பிளெயின் ஹைஜாக்ல போய் மாட்டிக்கிறாரு. அப்போ அந்த ஃப்ளைட்டில் ஒரு டிடெக்டிவ் இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த பிளெயின் ஹைஜாக்லேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றதான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். இந்த சீரீஸில் ஒவ்வொரு எபிசோட்கான டைட்டில் கார்ட்லேயும் சப்பட்டிங்காக நம்ம தமிழ் சொற்களை பயன்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடியும். இப்போலாம் மனுஷங்க நடிச்சு ரிலீஸ் ஆகிற மூவிஸோட அனிமி மூவிஸ் தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லலாம். அந்த மாதிரி அனிமி மூவிஸில் ஒன்றான ஃபுட் வார்ஸ்ன்ற ஒரு ஜாப்பனீஸ் அனிமில் நம்ம தமிழ்நாட்டோட உணவுகளை ரெஃபரன்ஸாக வச்சிருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த படத்தில் சமைக்கிறதுல எக்ஸ்பெக்ட் ஆன அகிரா ஹயமான்ற கேரக்டர் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம தமிழ்நாட்டோட சமையலான கோழி வறுத்த கறியை சமைச்சு தர மாதிரி காமிச்சிருப்பாங்க. It's a chicken kolavarta curry. It's a signature dish hailing from southern India. It uses some of the curry leaf for fragrance.